என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எந்த இன ஆடு வளர்த்தா லாபம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆடு வளர்ப்பு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டினா ஏற்கனவே நீங்கள் ஆடு வளர்த்து கொண்டு இருக்கீங்களா? ஒரு முக்கியமான கேள்வி, இந்த இன ஆடு வளர்த்தா உண்மையிலேயே லாபமாக கிடைக்குமா? இந்த வீடியோவில் நாம் அதை தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் உண்மையான அனுபவத்தோட, ப்ராக்டிக்கலான விஷயங்களோட. எந்த சரியான இனத்தை தேர்வு செய்கிறது? முதல்ல ஒரு பெரிய உண்மை, எல்லா ஆடுகளுக்கும் லாபம் தராது. நீங்கள் தேர்வு செய்ய இடமே உங்களுக்கு ஒரு எதிர்கால லாபத்தை டிசைட் பண்ணும். பிரபலமான இனங்கள்னு பார்த்தா கன்னியாடு, சேலம் பிளாக்கு, ஜமுனாபரி, போராடு. இந்த இன ஆடுகள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் எல்லா இனமும் பொருந்தாது. சில ஆடுகள் இந்த ஏரியாவுக்கு இதுதான் சவுத் சைடு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கன்னியாடு, போராடு தான் இருக்குது. இதுதான் இருக்குது. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா 1-2 பேர் செம்பரி ஆடும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 300 ஆடுகள் கிட்ட செம்பரி ஆடு இருக்குது எங்கள் ஊரில். உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற இனம் தான் லாபம் தரும். அதே மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற இனம் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். லாபம் எப்படி வரும்? லாபம் 3 வழியில் வரும். இந்த குட்டி விற்பனையில், இறைச்சி விற்பனையில், அந்த உரம் விற்பனையில் வரும். நிறையா ஆடுகள் வச்சுருந்தா நிறைய லாபம் வரும். கொஞ்சமாக ஆடு வச்சுருந்தா கொஞ்சமாக தான் வரும். நிறையாலாம் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு ஆடு வருஷத்துக்கு 2 முறை குட்டி போடும். ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி என்னலாம், 2 என்னலாம், அதிகபட்சமாக 4 கூட குட்டி வரலாம். அதாவது 10 ஆடு வச்சா ஒரு வருஷத்தில் 30-40 ஆடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் திறமை. எப்படி வரும், சாத்தியமா அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்காதீங்க. அது உங்கள் திறமை, உங்களோட பொறுமை தான் ரொம்ப முக்கியம். உங்கள் பராமரிப்பும் அவசியம். இதில் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. 90% பேர் இந்த தவறை தான் செய்கிறாங்க. என்னென்னா, பிளான் இல்லாமல் ஆடு வாங்குறாங்க. எதனால்? உணவு செலவு அதிகமாகும். இதனால் என்னென்னா, உணவு செலவு ஃபஸ்ட்டு அதிகமாகும், நோய் அதிகமாகும், லாபம் ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் வந்தோம்னா மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உணவு மற்றும் பராமரிப்பு. ஆடு வளர்ப்பில் 60% செலவு உணவுக்கு தான் போகும். நல்ல மேய்ச்சல் இருந்தால் செலவு குறையும். இல்லைன்னா இந்த புல், கான்சன்ட்ரேட் ஃபீடு, தண்ணி. ஓகேங்களா? ஒரு ஆடு ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா 3-5% உடல் எடை அளவுக்கு சாப்பிடும். உடல் எடை அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வீடியோவில் சில ஊடால சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அதை நான் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து சொல்கிறேன். நல்ல உணவு கொடுத்தா வேகமாக வெயிட் அதிகரிக்கும். நல்ல விலையும் கிடைக்கும். நோயும் பாதுகாப்பும். ஆடு வளர்ப்பில் ரொம்ப பெரிய ரிஸ்க் என்னென்னா நோய் தான். ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச நோய்னா இந்த பிபிஆர், வாத நோய், குடல் பிரச்சனை. இதற்கெல்லாம் சரியான தடுப்பூசி ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு இன்ஜெக்ஷன் போடாமல் விட்டாலும் அது முழு கூட்டத்தையும் பாதிக்கும். அது சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து செலவும் வருமானமும் பார்த்துடலாமா? இப்போது மெயின் கேள்வி என்னன்னா, லாபமாக இல்லையா? 10 ஆடு எடுத்துக்கலாம். செலவு, ஆடு வாங்கிறது, உணவு, மருத்துவம், இதெல்லாம் செலவுகள். வருமானம் பார்த்திங்கன்னா குட்டி விற்பனை, இறைச்சி. சரியான மேனேஜ்மெண்ட் இருந்தால் மாதம் 30,000-50,000 வருமானம் பாசிபிள் தான். நீங்கள் கேட்டாலும் இல்லை, பாசிபிளே இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் சரியான பராமரிப்பு இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, இவ்வளோ வர வந்திருக்கு, இவ்வளோ இது வந்திருக்கு அப்படின்னு எழுதி வைங்க. உங்களுக்கு தான் அப்படின்னா தான் எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ நஷ்டம் வருதுன்னு கண்டிப்பாக தெரியும். ஆனால் கவனிக்காமல் விட்டால் நஷ்டம்தான். ஒரு சின்ன ரகசியம், லாபம் பெற 5 முக்கிய டிப்ஸு. சரியான இனம் தேர்வு செய்யணும், நல்ல தீவனம் கொடுக்கணும், தடுப்பூசி தவறாமல் போடணும், சுத்தமான கொட்டகை இருக்கணும். அதே மாதிரி சந்தைப்படுத்துதல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என் ஆடு நல்லா இருக்குது, நல்லா வளர்த்துருக்கேன், சூப்பராக இருக்குது, ஆனால் விற்க தெரியலனா நீங்கள் ஜீரோ தான். இந்த 5 ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆடு வளர்ப்பு நல்ல தொழில். இதை மறக்காமல் எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற இனம் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. இந்த பக்கம்லாம் கண்டிப்பாக எங்கள் ஏரியா சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கன்னியாடு தாங்க. கன்னியாடு இருக்குது, போராடு இருக்குது, செம்பரி ஆடும் வச்சுருக்காங்க. செம்பரி ஆடு வளர்க்குறதுல ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா, அந்த காண நோயின்னு ஒன்று வரும்.
அதே மாதிரி இந்த பீச்சி அடிக்கும். அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக வளர்க்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கும் தெரியல, அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன். அதனால் எனக்கும் இந்த ஆடு வளர்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசு தான். நான் என்ன வருஷம் சின்ன பிள்ளைலேருந்து ஆடு வளர்த்துட்ருக்கோம் எல்லோரும், அப்போல்லாம் இல்லையா. அது ஒரு தொழில். நம்ம அதை கற்றுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு விஷயமாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக நான் சொல்கிறேன். ஆடு வளர்ப்பு வந்து ஒரு ஈஸி பிஸ்னஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்மார்ட்டாக செஞ்சால் உங்கள் லைஃப்பையும் கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து 500 ஆடு வளர்க்குறவங்களாம் இருக்காங்க. 500 ஆடு வளர்த்து சக்ஸஸ் பண்ணவங்க இப்போயுமே இருக்காங்க. நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஆடு வளர்ப்பு தொழிலை. இந்த எந்த இன ஆடு வந்து லாபம்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த இன ஆடு தான் லாபமானு கேட்கறதுக்கு பதில் நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. 10 ஆடு 50 ஆடு ஆகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த இனம்தான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ஆடை வந்து வளர்க்க பாருங்கள். உங்களுக்கு எந்த இனம் தெரியல, எங்கள் ஏரியாவுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். கேட்கணுன்னா எந்த இனம் ஆடு வந்து ஊரை போட்டு நான் எந்த இனம் ஆடு வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடு சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இல்லைன்னா ஏதாவது வீடியோ வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் அதையும் ஃபோன் நம்பர்னு போடுங்க. நான் வந்து ஃபோன் நம்பர் உங்களுக்கு தனியாக மெசேஜ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க என் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் தனியாக வந்து என்ன கேள்வி கேட்டாலும், அதாவது ஆடு சம்மந்தமாக, ஆடு வளர்க்குற சம்மந்தமாக என்ன கேட்டாலும் நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுவோம். நான் வந்து உங்களுக்கு கொடுத்த நம்பரில் நான் பேச மாட்டேன், என் ஹஸ்பண்ட் தான் பேசுவாங்க. வாட்ஸ்அப்பும் அவங்க நம்பர் தான். மெசேஜ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் நீங்கள் பேசுவீங்க, அவங்களுக்கு தான் இது பண்ணுவீங்க. நான் ஒன்லி வீடியோவுக்கு மட்டும்தான் பேசுவேன். அதனால் நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் ஃபோன் நம்பர் தானே, நீங்கள் அவங்ககிட்டயே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா என்னை விட அவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அதனால தான் அவங்க நம்பரை நான் தரேன். ஓகேங்களா. அதனால் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் கொடுக்க போகிற நம்பர் அது வாட்ஸ்அப் நம்பரும் தான், ஃபோன் பண்ணி பேசுகிறக்கும் அந்த நம்பர் தான். ஓகேங்க. நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.